அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் செல்வகுமார் விஜயகுமார். ஆரவல்லி ஹில்ஸ், ஆரவல்லி ரேஞ்ச், ஆரவல்லி மலைத்தொடர், இதில் ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்குன்னு நம்மளில் எத்தனை பேத்துக்கு தெரியும்? இந்த இஷ்யூனால் குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லி இந்த மாதிரியான ஸ்டேட் காலப்போக்கில் தடையுமே இல்லாமல் அழிஞ்சு போகிற லெவலுக்கு ஒரு பெரிய இம்பேக்டை உருவாக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும்? இதுக்கெல்லாம் காரணம் நம்ம சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு சின்ன ஆர்டர். அது என்ன ஏதுங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இஷ்யூ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நம்ம தமிழ்நாட்டில் தானே இருக்கோம், அங்கே நடந்தால் நமக்கு என்னன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட் இன்னொரு விஷயம்னா, டெல்லியில் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், அதாவது பொல்யூஷன் கண்ட்ரோல் அங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். வாழவே தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்லாம் அங்கே சொல்லிட்டாங்க. ஃபியூ மந்த்ஸ் பேக் அந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு. நானும் வீடியோ போட்டிருந்தேன். என்னென்னா, அங்கே பொல்யூஷன் அதிகமாக இருக்கிறதுனால மக்களால் சுவாசிக்கவே முடியல. அது எந்த லெவலுக்கு போச்சுன்னா, ஸ்கூல்ஸ் காலேஜஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேலைக்கு போகிறவங்களெல்லாம் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே இருக்கிற டாக்டர்ஸ்லாம் லங் இன்ஃபெக்ஷன் வர பேஷண்ட்டை பார்த்து அவங்களுக்கே அந்த லெவலுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. லிட்ரலி என்ன சொல்லிட்டாங்கன்னா, டெல்லி மக்கள் வாழ தகுதி இல்லாத இடம், இங்கே யாருமே இருக்காதீங்க, உங்களால் முடிஞ்சால் காசு இருந்துச்சுன்னா பக்கத்தில் ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் போய் ஒரு ஃபியூ மந்த்ஸ் இருந்துட்டு பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறமா வாங்க அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு டெல்லியில் அவ்வளோ ஒரு இம்பேக்ட். நீ என்னப்பா டெல்லியை பற்றி பேசிகிட்டு இருக்க, ஆரவல்லி ஹில்ஸ்ன்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாமல் ஏன் இதை பேசிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சிங்கன்னா, அதான் விஷயம். டெல்லியில் இப்போயே இவ்வளோ பொல்யூஷனாக இருக்குன்னா, ஆரவல்லி ஹில்ஸ் ரேஞ்சில் இருக்க மலைகளில் இருக்க மரங்கள்னால தான் ஓரளவுக்காவது ஆக்சிஜன் சப்ளை பியூரிஃபை ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதையும் அழிச்சிட்டா என்ன பண்ணுறது? எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். டெல்லியிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா, கொஞ்சம் கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா ஆரவல்லி மலையோட மலைத்தொடர் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, குஜராத்லேருந்து ராஜஸ்தான் ஹரியானா அப்படியே டெல்லிக்கு கனெக்ட் ஆகும். இந்த மலைத்தொடர் நம்ம இந்தியாவிலேயே இல்லை உலகத்திலேயே ரொம்ப பழமையான மலைனா இதுதான். ஆல்மோஸ்ட் 2 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்திருக்குன்னு சயின்டிஸ்ட்லேருந்து சொல்கிறாங்க. அது மாதிரி சயின்டிஃபிக்காகவும் சரி, எக்ஸ்பர்ட்ஸும் சரி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மலைகளால் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு அவ்வளோ பயன்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மலையை இப்போ என்ன சொல்லிட்டாங்க, ஏன் இதனால் என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்லேருந்து ரீசெண்டாக ஒரு ஆர்டர் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அந்த மலை இருக்குல்ல, ஆரவல்லி ஹில்ஸ் ரேஞ்சில் இருக்கிற அந்த மலைகள் 100 மீட்டருக்கு கீழே இருக்கிற மலைகளையும், ஆரவல்லி ஹில்ஸ் ரேஞ்சில் இருந்து 500 மீட்டருக்கு தொலைவில் இருக்கிற அந்த மலைகளையும் ஆரவல்லி மலைகள் கிடையாது, அது நார்மலான மலைகள் தான். அந்த மலைகளை நீங்கள் சுரங்கத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, அதாவது மைனிங் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் அந்த ராஜாக்கள்லாம் வாழ்ந்த காலங்கள் இருக்கும்ல, அந்த காலத்துலலாம் அங்கே மைனிங் பண்ணியிருக்காங்க. காலம் போக 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 நிறைய பேர் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லீகலாக நிறைய பேர் மைனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அந்த இடத்த பேன் பண்ணிட்டாங்க மைனிங்ல இருந்து. ஸோ ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தாது பொருட்கள் அதிகமாக இருக்குது. லெட்டு, காப்பர், முக்கியமாக தங்கம். விற்கிற விலையில் தங்கம் இருக்குது, மண்ணில் கிடக்குன்னு சொன்னால் விட்டுருவாங்களா நம்ம மக்கள்? எவனும் விட மாட்டாங்க. நிறைய பெரிய பெரிய கைங்கள், பொலிட்டீஷியன்ஸும் சரி, நிறைய அரசியல்வாதிகள்லேருந்து பிஸ்னஸ் மேனும் சரி, இவங்க எல்லாருமே இல்லீகலாக அந்த இடத்துல இன்னும் மைனிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்காக குஜராத்தி, ராஜஸ்தானி, ஹரியான்வி மக்கள்லாம் அங்கேருந்து நிறைய போராட்டங்கள் ஆல்ரெடி ரொம்ப வருஷத்தில் பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட் அதுக்கு எதுக்குமே ஆக்ஷன்ஸ் எடுக்காமல் சடனாக சுப்ரீம் கோர்ட்லேருந்து இந்த ஆர்டர் வந்திருக்கு. ஏன் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு கேட்டோம்னா, அதுலேருந்து வர அந்த கோர்ஸ் மூலமாக அதெல்லாம் நம்ம விற்றுட்டோம்னா, அதில் மைனிங் யூஸ் பண்ணிட்டோம்னா, அதுலேருந்து வர அந்த நகைகள் மூலமாக, அதாவது கோல்டுலேருந்து வரும்ல நகைகள், இந்த மாதிரி மூலமாக நம்ம இந்தியா இன்னுமே டெவலப் ஆகுமே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. எனக்கு புரியலை, ஒரு இயற்கை வளத்தை அழித்து அதுலேருந்து டெவலப் ஆகணுமா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இன்னொன்று, நீங்கள் ஒரு மனசில் நினைப்பீங்க ஒரு கேள்வி, அப்படி அது சின்ன சின்ன மலைகள் தானே ப்ரோ, அதெல்லாம் அழிச்சா என்ன ஆக போகுது, அதெல்லாம் என்ன, அதெல்லாம் ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆக்சுவலாக நீங்கள் அந்த இந்தியா மேப்பில் பார்த்தா தெரியும், ராஜஸ்தான், குஜராத், ஹரியானா இந்த இடத்துல இருந்து அப்படியே ஒரு பெரிய மலைகள் தான் இந்த சைடு பாதுகாத்துட்ருக்கு இந்தியா சைடு. எதுலேருந்து பார்த்தீங்கன்னா, தார் டெசர்ட் அந்த பாலைவனத்துலேருந்து சூடான புழுதி காற்று மணலெல்லாம் அடிச்சுட்டு வரும். மலைகள் தான் அதை தாங்கி நிப்பாட்டி, இந்த சைட்லாம் போகாதப்பா, நாங்கள் இங்கிட்டேருந்து சூடான காற்றை வாங்கிட்டு இங்கே குளிர் காற்றா தான் நாங்கள் அனுப்போம்னு சொல்லி இந்த பக்கம் அனுப்பிச்சிட்ருக்கு. ஃபஸ்ட்டு முக்கியமான காரணம், நம்மளோட பயோடைவர்சிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த மலை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ரெண்டாவது ஒரு காரணம், அந்த மலைகள்லேருந்து ஒரு 3 பெரிய ஆறு ஓடிட்டுருக்கு. சம்பல், சபர்நதி, லுனின்னு சொல்லிட்டு 3 பெரிய ஆறு ஓடிட்டுருக்கு. இந்த ஆற்றுல வர தண்ணியை மட்டும் வச்சு தான்
இந்த குஜராத்தி, ஹரியான்வி இந்த மக்கள் எல்லாருமே வந்து சர்வே பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ஆறில் இருக்கிற தண்ணியெல்லாம் போக 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 வத்திருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எதை விவசாயம் பண்ணுவாங்க? என்ன ஆக முடியும்? அவங்களோட நிலைமை என்ன? சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ மைனிங் பர்பஸ்க்காக அவங்க அலோவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? இந்த 100 அடியில் இருக்கிற மலையை மட்டுமா வந்து உடச்சி குடஞ்சி எடுத்து அதுலேருந்து வந்து தங்கத்தை எடுப்பாங்க? கிடையவே கிடையாது. நார்மலாக பண்ணாதீங்கன்னு சொன்னதுக்கே நிறைய அரசியல்வாதிகளும் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனும் உள்ள இல்லீகலாக போய் மைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பண்ணுங்க, அதுவும் 100 அடிக்குள்ளே இருக்கிறத பண்ணுங்கன்னு சொல்லிட்டா என்னென்ன பண்ணுவாங்க? லிட்ரலி அவங்க பண்ணுற அந்த மைனிங் பர்பஸ்னால ஆறோட வளர்ச்சிலாம் அப்படியே கம்மியாயிரும், தண்ணி உற்பத்தி கம்மியாயிரும், கிரவுண்ட் வாட்டர் லெவல் கம்மியாயிரும். போர் போட்டு தான் தண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து எல்லா விவசாயிகளும் தள்ளப்படுவாங்க. லிட்ரலி காசு கொடுத்து தான் அங்கே வந்து ஆல்ரெடி ஆக்சிஜன் வாங்கி சுவாசிச்சுட்டு இருக்காங்க டெல்லி மக்கள். இனிமே வந்து இதுக்கு மேலே அதிகமான விலை கொடுத்து தான் நீங்கள் விவசாயமும் பண்ணணும், சாப்பிடணும் அப்படிங்கிறது. அப்போது வந்து இவங்க சொல்கிற இந்த சின்ன சின்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், 100 மீட்டருக்கு கீழே இருக்கிற மலை, அப்புறம் 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்க இந்த மலையெல்லாம் வந்து நீங்கள் மைனிங் பண்ணலாம்னு இப்போ அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இது வந்து இப்போ இம்பேக்டை க்ரியேட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணாது. எதுவுமே வந்து உடனே அடுத்த நாளே உலகம் அழிஞ்சிரும் அப்படிலாம் நினைக்க முடியாது. கொஞ்சமாக காலம் போக்கில் எல்லாமே அழியக்கூடிய சாத்தியங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்லி அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே பயங்கரமான போராட்டத்தில் இருக்காங்க. ஏன்னா இது வந்து ரொம்பவே வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு நிலப்பகுதி. சும்மா சுற்றி பார்க்குறதுக்கு மட்டும் கிடையாது. அந்த மலை அவ்வளோ அழகாக இருக்கும். நிறைய பிக்சர்ஸ்லாம் சோஷியல் மீடியாவில் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ அழகாக இருக்கும். சும்மா போய் ஃபோட்டோ எடுத்தோம், வீடியோ எடுத்தோம், சுற்றி மட்டும் பார்க்காம அங்கே இருக்கிற மலைகளை நம்ம தான் வந்து பாதுகாக்கணுங்கிறது அங்கே இருக்கிற மக்களோட வேண்டுகோள். அதுக்காக எல்லாருமே வீடியோ எடுத்து போட்டுட்டு அவங்களால முடிஞ்ச அளவு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் தமிழ்நாடு சைட்லேருந்து நம்மளும் வந்து இதை பற்றியான விஷயங்கள் இப்படி நடக்குதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நம்மளோட ஆக்டர்ஸ் தான் இருக்காங்க, அவங்களோட அடுத்த மூவி பொங்கலுக்கு என்ன வருதுன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதுவே இந்த மாதிரியான ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நம்ம இந்தியாவில் நடக்குதுன்னு சொன்னால் அது தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம கடமை அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். இது என்னப்பா நீ அங்கே நடக்கிறதுக்கு நீ இங்கே வீடியோ போட்டேன்னா அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்லேருந்து வந்து ஆர்டர் விட்டுருக்காங்க. இப்போ லைட்டாக வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இந்த மாதிரி நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணி இது வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை, இந்த ஆர்டரை வந்து நீங்கள் நெக்லெக்ட் பண்ணணும், திரும்ப வாபஸ் பண்ணணும் அப்படிலாம் சொன்னோம்னா கண்டிப்பாக அது வந்து ஆர்டர்ஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் #சேவ் ஆரவல்லி ஹில்ஸ், #சேவ் ஆரவல்லி ரேஞ்ச் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு போங்க. இன்னமும் உங்களுக்கு தோணும் அங்கே நடக்கிறதுக்கு நான் ஏன்டா பண்ணணும்னு உங்களுக்கு தோணும். உங்களுக்கு காலில் அடிபட்டுருச்சு அப்படின்னா கால் தானே, நம்ம உடம்பு நல்லா தானே இருக்குது, கை கால் நல்லா தானே இருக்குது. காலில் அடிபட்ட நான் என்ன பண்ணுறது? ஒரு விரலில் தானே இருக்குது அடிபட்டுருக்கேன், நம்ம என்ன பண்ணுறதுன்னு விட்டுறக்கூடாது. இந்தியாவில் மேலே அடிபட்டாலும் நமக்கும் வலிக்கணும். ஏன்னா நம்ம இந்தியாவில் தானே இருக்கோம், தேசப்பற்றி கொஞ்சமாவது இருக்கணும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். எல்லாம் என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு நம்ம போகவே கூடாது. நம்ம சென்னையிலையுமே வந்து ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ரேஞ்ச் வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ போக போக பாருங்கள், மேலேருந்து அப்படியே கொஞ்சமாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டுட்டு எல்லாத்தையும் நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்க, மொத்தத்தில் இந்தியாவே வந்து தோண்டி தூர்வாதி எல்லாத்தையும் விட்டுருவாங்க. மக்கள்லாம் வந்து சுடுகாட்டில் போய் படுக்கிற மாதிரி படுத்துக்க வேண்டியதான் போல் அந்த லெவலுக்கு வந்து போயிட்டுருக்கு. இந்த ஆரவல்லி மலையை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதுக்காக வந்து நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், கண்டிப்பான முறையில் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முக்கியமாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. #சேவ் ஆரவல்லி ஹில்ஸ், #சேவ் ஆரவல்லி ரேஞ்ச். டேக் கேர், பை.